தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கட்சியின் தலைமையகமான தாயகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இது குறித்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 1 மணி நேரம் தாமதமாக இந்த நேர்காணல் ஆனதற்கு தவிர்க்க முடியாமல், குறிப்பாக எங்கள் இயக்கத்திலிருந்து அண்மையிலே வெளியேறி சென்ற கழக பொருளாளர் டாக்டர் மாசிலாமணி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்தும் சேலம் மாவட்டத்திலிருந்தும் காஞ்சி மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான தோழர்கள் அங்கே கூட்டங்கள் நடத்தி அந்த கூட்ட முடிவுகளை கொண்டு வந்தார்கள். அவர்கள் திரும்ப இன்றைக்கே ஊருக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அவர்களை சந்தித்து அதற்கு பிறகுதான் நாங்கள் உயர்நிலை குழு கூட்டத்தை ஆரம்பித்தோம். அதனால் தான் சற்று தாமதமாகிவிட்டது. தாமதத்திற்கு பொறுத்துக் கொள்ள வேண்டுகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் உங்களை சந்திக்கிறது. இந்த இயக்கத்தில் உயர்நிலை குழு கூட்டம் 7ஆம் தேதி அன்று கூட்டப்பட்டு செப்டம்பர் 7, அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெற்றதற்கு பின்னர் எடுக்கப்பட்ட முடிவுகள் தீர்மானமாக அறிவிக்கப்பட்டன. இங்கு எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் மாநாட்டிலும் என்னுடைய உரையில் அந்த முடிவை தெரிவித்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் எக்காரணத்தை முன்னிட்டு கூட்டணி அமைப்பதில்லை, மக்கள் நல கூட்டியக்கத்தை முன்னெடுத்து செல்வது என்று இந்த மாநாட்டு பிரகடனமாக செய்யப்பட்டது. அதன் பின்னர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் காஞ்சி மாவட்ட செயலாளர் பாலவாக்கம் சோமு அவர்கள் அந்த முடிவினை ஏற்க இயலாது என்பதற்கு சில காரணங்களை சொல்லி அவர்கள் வெளியேறினார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் சேர்ந்தார்கள். உயர்நிலை குழு கூட்டத்தில் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பு இல்ல, அது நமக்கு தேர்தலில் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். ஆனால் அதுக்கு பதில் கொடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் புதிய தமிழகம் உடன்பாடு வைத்தது. தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் மக்களுக்கும் தேவேந்திரகுல மக்களுக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மோதலில் 96 தொடர்ந்து மிக துயரமான பல சம்பவங்கள் நடைபெற்று கசப்புணர்வு இருந்தது. ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் பெரும்பான்மை ஆதரிக்கிற புதிய தமிழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் வைத்துக் கொண்ட உடன்பாட்டை அதற்கு பெருமளவு ஆதரிக்கக்கூடிய அந்த சமூக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எந்த கசப்போ ஒரு பிளவோ வரவில்லை என்ற விளக்கம் சொல்லப்பட்டது. அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. தற்போது வைகோ அவர்கள் கட்சியின் தலைமையகமான தாயகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.